ஹாய் அக்கா, வணக்கம் வணக்கம் அக்கா. மீச நல்லா இருக்கா? ஹாய் அக்கா, மீச எப்படி இருக்கு? என்னடா இது புதுசா? ஆமாக்கா, சும்மாதான், எனக்கு ஒரு ஆசை. நல்லா சரி, ஓகே ஓகே. தூங்கலையா நீங்க? சாப்பிட்டாச்சா? பாப்பா என்ன செய்யுது? எல்லாரும் தூங்கி இருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். சரி, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணன், ஹாய். யூ ஃப்ரம் திண்டுக்கல்ங்க. கொஞ்சம் தமிழ்லே சேட் பண்ணுங்க. தமிழ்லே சேட் பண்ணுங்க. ஹாய், வணக்கம். இரவு வணக்கம். அன்பு வெங்கட், வாங்க, வணக்கம். சொல்லுங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? அக்கா சரணி அக்கா சாப்பிட்டாச்சா? பாப்பா தூங்கிட்டா. பர்த்டே ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம். பாப்பா இன்னைக்கு சீக்கிரம் தூங்கிட்டா. ஓகே அக்கா. டயர்டாக இருந்திருக்கும்ல. சாப்பிட்டுச்சா பாப்பா? மீசை அருமை. தேங்க்யூ வெங்கட். டாம் கீட்டான், வாங்க, வணக்கம் அக்கா. என்ன அக்கா இது? கருப்பா என்னது சாமி? என்னது கருப்பு சாமி மாதிரி இருங்க. நல்லா இருக்கா? ஆண் பெண் பிச்சு போட்டு வேற. இன்னைக்கு என்னை அழுக வச்சீங்கன்னா அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. இன்னும் சாப்பிடலக்கா, இனிதான் சாப்பிடுவேன் நான். நல்லா இருக்கு. பொட்டு எடுத்துட்டு காட்டு மீசை பார்க்கலாம். ஓகேவா? எப்படி இருக்கு சொல்லுங்க.
சரண்யா அக்கா சாப்பிட்டாச்சா? எங்கள் ஆண்டி உங்கள் அடிச்சுக்கு கூட கேட்பாங்க, எதுவும் சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன் வெங்கட். இது யாரு வெங்கடாச்சலமா? வெங்கடாச்சலம் ரொம்ப நல்ல ஆளாச்சு. ஓகே, பொம்பளை சிங்கம்டா. ஆமாக்கா, இனிமேல் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஓகே கோகே ஆண்டி வல்ல. வாங்க வாங்க ஆண்டியா. ஓகே ஓகே சரி அக்கா, சாப்பிட்டேன் தங்க. ஓகே அக்கா, சரி சரி. இரண்டு கலந்து கலவி நீங்கள். யாரு? குமார் கியூட் மீசை கோகி. என்ன இது? வேஷம் கோகி ஆண்டி, வேஷம்தான். எனக்கு இந்த மாதிரி மீசை போடணும்னு ஆசை, அதனால மீசை போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா தங்க பிள்ளைங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? டாம்கி எங்க இருக்கியா? என்ன பண்ற? நல்லா இருக்கியா டாம்கி? என்னாச்சு, ஆளவே காணோம். என்னது இந்த கொலவெறி உங்களுக்கு? கோகிலாண்டி, ஏன் இந்த கொலவெறி? கொலவெறி தான். 23ஆம் புலிகேசி. அது நீ? ஆமாம், நானே தான். மல்லிப்பூ சொருகுலான்னு பாது, அது நிற்க மாட்டேங்குது. அதனால சரி ஓகே போதுன்ட்டு வந்தேன். மிகவும் அசிங்கமாக இருக்குது. ஓகே இருக்கட்டும். அழகிற்கு திருஷ்டி வச்சாச்சு. இது என்ன 23ஆம் புலிகேசி மாதிரி? ஆமாம் பிரபு, தமிழன் ப்ரோ வந்து பேசுவார். இரு தங்கம், உன் மீசை பத்தி. ஆமாக்கா, வரட்டும். முருகேசன், என் மச்சான். ஏய் வாடா மச்சான், உனக்கு பொண்ணு பார்த்தா கல்யாணம் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பொண்ணு வந்து கிழவியா வேணுமா குமரியா வேணுமா? எப்படி வேணாலும் சொல்லு, பார்த்து வைக்கிறேன். மீசை சூப்பரா இருக்கும்ல. அப்படியா? கோகிலா ஆண்டி. ஆமா வல்லவன். ஹாய், நான் வந்துட்டேன். யாரு? ரவி ராதா. வாங்க வாங்க, யாரெல்லாம் வரீங்களா வாங்க. மீசைக்கார நண்பா. மீசைக்கார நண்பா. ஆமாங்க, கோட்டை மீசைக்காரனே தான். உங்கள் மீசை பார்க்கும்போது ரொம்ப ஆசை. சரண்யா அக்கா, என்னது? அண்ணா ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க கோகி? சுடிதார் அழகி. அப்படியா? நைட்டை கோகிலாண்டியா? தெரியல. பூனைக்கு மீசை. ஆமாங்க, பூனை மீசைங்க. என்ன மீசை? நீங்கள் என்னதான் சொல்றீங்களோ பார்க்கல. இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்த்துறேன். இன்னைக்கு நாட்டாமை தீபம் சொல்லு, வீட்டு வாசம் பண்ணி. உறவு கதை மறந்து விட்டீர்களா? முருகேசன், என்னாச்சு? சுடிதார் சூப்பர் கோகி ஆண்டி. ஓகே இருக்கட்டும். என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க.
பாய் பாய் கோகி ஆண்டி. ஓகே ஓகே. இல்ல ஆடாம. சாப்பிட்டியா கோகி ஆண்டி? இனிதான் சாப்பிடணும் வல்லவன். இனிதான் சாப்பிடுவேன். வேலைக்கு போயிட்டு 9:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் போய் வந்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம் வேற, அதனால லேட் ஆயிடுச்சு. ரோட்டில் போய் ரோட்டுக்கு போகணும். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலை. ஒட்டாதுக்கா, ஒட்டாது. சிரிப்பு அருமை. அப்படிங்களா? ஐயோ, எனக்கு இன்னைக்கு சிரிப்பாக தான் வருது. மீசை வேற போட்டு இருந்தாலும் எனக்கு நேற்று அதனால மீசை போட்டு உட்கார். யாரு? என்னது? எந்த ஊர் நீங்கள்? கோட்டை. நாங்கள் வந்து திண்டுக்கல்லுங்க. திண்டுக்கல் வந்து கோகிலா. டேய் மச்சான், மீசை ரொம்ப நெட்டா வளர்ந்து போச்சு. மீசை வெட்டி விடுவதற்கு அம்புட்டு என்ன வர. நீங்க ஒருத்தரே கதை சொல்ல வேணாம். மீசை யாராவது நீங்க வம்பளுக்கு திக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஹாய். என்னடா மச்சான், மீசை எரும மாடு மாதிரி இருக்கு. நம்பவா? என்னது? கண்ணு ரெண்டும் சுண்டி இழுக்கும். டாம்கி சரண்யாக்கா. ஓகே. டாம்கி அக்கா, ஏன் டிபி நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. ஆனால் நான் வந்து கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஆனால் கண்டுபிடிச்சிட்டேன். டாம்கி தான் கண்டுபிடிச்சிட்டேன் நான். எப்படி இருக்கு டாம்கி? சாப்பிட்டியா? உங்களுக்கு இருக்கு. தமிழ்ல சேட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நான் இப்போ லைவ்லேயே உட்காந்து சாப்பிட போறேன், வேற வழி இல்லை. நீங்கள்லாம் சேட் பண்ணிட்டே இருங்க, நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிறவா. இன்னும் மீசைஸ் அலைஞ்சிருமோ சாப்பிடும்போது? அலையாது, வாய்ப்பு இல்லை. அலையாம பார்த்துக்கோ. சேட் பண்ணுங்கப்பா. ஐயோ, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அப்ப நான் வந்து ரொம்ப லேட்டா வந்திருக்கேன் நான். ஹாய், வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அக்கா ஏன் கமெண்ட் படிக்கல அக்கா? தங்கம் கமெண்ட் வரலையே. எனக்கு வர்றது நான் படிச்சுட்டு தானே இருக்கேன். என்னப்பா இதுக்கு என்ன ஒரு வழி, என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது என்னால். வர்ற கமெண்ட் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் டாம்கி. நீங்க அனுப்புங்க, வரும். என்ன ஆச்சு? இருங்க, ஜன்னல் திறந்துடுவோம். ஹாய் தோழி, இரவு வணக்கம். என்ன ஏண்டா மச்சான் அம்பட்டை வர சொல்லி இன்னும் கொஞ்சம் கிருதா மீசை வச்சு வெட்ட சொல்லுடா. ஆமாம், சரி ஓகே, அடுத்து அதையும் பண்ணிடலாம். ஹாய் தோழி, இரவு வணக்கம். அண்ணன், இது புதுசாக இருக்கு, அருமை அருமை. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. யார்ப்பா இந்த தம்பி? புதுசாக இருக்கு, கோகிலாவோட தம்பி மாதிரி. ஒரு வேலை நம்ம சேனல் மாதிரி வந்து. ஏய் சந்தோஷ், பிச்சு போடுவேன். கோகிலா கோகிலா போய் கோகிலன் வந்தாச்சு. ஓகே, வரும் பொழுதே லைக் போட்டுட்டேன் தோழி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? அண்ணா சாப்பிட்டாச்சா? ஜல்லிக்கட்டுல ஒரு மாடு கொம்பு இவ மீச மாதிரி இருக்கு. ஓகே அக்கா, ஓகே.
தமிழன் அண்ணா கோகிலான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது எங்க அண்ணா போச்சு? கோகிலன், கோகிலா போய் கோகிலன் வந்தாச்சு. சரி விடுங்க. ஏன் டிவி பாருங்க அக்கா, நல்லா இருக்கா அக்கா? சூப்பரா இருக்கு டாம்கி, சுத்தி போட்டுக்கோ. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. டேய் பேய், பேய் பேய் மச்சான், உனக்கு 1 மணி நேரத்துக்குள்ள மீசை முளைச்சு பார்த்தா எங்கே ஆச்சரியம். மீசை முளைச்சு பார்த்தா எங்கே ஆச்சரியம் ஆகி போச்சுடா. எப்படா இந்த அளவுக்கு மனுஷனா வந்த? பேய் பேய் மச்சான், உனக்கு 1 மணி நேரத்துக்கு மீசை முளைச்சு பார்த்தா எங்கே ஆச்சரியம். நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, அதுக்கு என்ன எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓ மீசை பார்த்தா, ஓ மீசையை பார்த்தா எரும மாடு மாதிரி இருக்குடா மச்சான். எரும மாடுகளா? சிரிக்க கூடாது. போயிட்டு அப்புறம் காக்கா மீசை மாதிரி இப்போ பெருசா வரைஞ்சிட்டு வந்துடுவேன். யாராவது ஒம்பளத்து தெரிஞ்சிங்கன்னா காக்கா மீசை மாதிரி போட்டு ரவுண்ட் அப்படி போட்டுட்டு வந்துடுவேன். ஐயோ அழிஞ்சு போச்சா? ஹாய், நலமா? நலம்தான். அன்புராஜ் எப்படி இருக்கீங்க நீங்க? அன்புராஜ் எப்படி இருக்கீங்க? சரண்யாக்கா பொட்டு வைக்கட்டுமா வேணாமா? என்ன ஆச்சு கோகிலா, திடீர்னு இந்த மாற்றம்? சந்தோஷ் சும்மாதான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழன் டாம்கி ப்ரோ லைவ்ல பார்த்து நாட்கள் பல கடந்து விட்டது, எங்கே சென்றீர்கள்? டாம்கி உங்களை தான், ரொம்ப நாள் ஆச்சு. என்ன மீசக்காரன் நண்பா? சொல்லுங்க அற்புதராஜ், சொல்லுங்க என்ன வருது, என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சரண்யாக்கா இருக்கீங்களா லைவ்ல? பொட்டு வச்சுக்கட்டுமா வேணாமான்னு கேட்டேன், ஒன்றுமே சொல்லலை. அக்கா உங்களை அப்படியே போட்டா எடுத்து மீசை வச்சு பார்க்க போறேன், பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாரு. ஓகே கோகி, அப்புறம் வருகிறேன். ஓகே, நல்லா இருக்கேன் நீங்க? ஓகே, நான் நல்லா இருக்கேன்ப்பா. அது ஒன்றும் இல்லடா தம்பி, சும்மா தான் கேட்டேன். நீ சாப்பிட்டு வாடா அப்புறம். ஓகே. டேய் மச்சான், கண்டிப்பா நாளைக்கு நம்ம 2 பேரும் தண்ணி அடிக்கிறோம். ஓகே அல்ல, ஒரு குவார்ட்டர் அடிக்கிறோம். ஜல்லிக்கட்டு 2 பேரும் மாடு ஏற போறோம். வாடா மச்சான், போலாம் ஜல்லிக்கட்டு. ஆளுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு பிடிப்போம். ஆனா 2 பிரைஸை எனக்கு கொடுத்துடணும். யார் பிரைஸ் வாங்கினாலும் எனக்கு வந்துடணும், சரியா? நல்லா இருக்குடி செல்லம். யாராவது சுந்தர். ஹாய் தமிழன் ப்ரோ, வணக்கம். தமிழன் ரொம்ப நேரம் ஆச்சு கேட்டு, நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க. அவர் இதோ வரையிட்டு போயிருக்காரு. அக்கா இப்போத்தானே அழகாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க கண்ணன். தேங்க்யூ. தம்பி லைக் போட்டாச்சு. ஓகே சந்தோஷ், லைக் போடுங்க.
ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா? சத்தமா கேக்குதா? லைட்டா கேக்குது. ஓகே. திருமணி, ஏன் இந்த வேலை? சும்மா என்ன வேலை? செம்மையா இருக்கடி செல்லம் நாட்டுக்கட்டை. கரகாட்டக்காரன் ராமராஜ் மாதிரியே இருக்கு போ. இருக்கட்டும். அக்கா ஜீசஸ் சாங் பாடுங்க. என்ன பாட்டு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பாட்டு கேட்டேன், மறந்து போச்சு. முதல் பெண்மணி நீங்கள் தான், முதல் பெண்மணி நீங்கள் தான் கோகிலா தோழி. அடுத்தவங்க ஏதாவது பேசுவாங்கன்னு நினைக்காமல் இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள் தோழி. மென்மேலும் வளர வாழ்த்துகிறோம் தோழி. தேங்க்யூ அண்ணா. இனிமேல் லைவ்ல வந்துட்டு யாரும் இனி வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை டிஸ்டர்ப்னா வந்துட்டு அழுக வைக்கக்கூடாது. அதனால தான் மீசையை போட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு கம்பீரமாக இருக்கணும்னு மீசையை போட்டுட்டு உட்காந்துருக்கேன். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? அண்ணா சாப்பிட்டீங்களா? மாமா சவுண்டு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மீஸ் இருக்க ஞாபகம் இல்லாம நான் பாட்டு அக்கா இன்னைக்கு ஒரு மாடு பிடிச்சிட்டு வந்தேன், 50,000 ரூபாய். நாளை நானும் வரேன். ஓகே, மறந்துடாத, என்னை கூட்டி போ. நீ பேசுறது சத்தமா தான் கேக்குது. ஆனா ஒன்னும் குறையுது. என்ன குறையுது? எங்க வீட்டில் அனைவரும் சாப்பிட்டோம் தோழி. தாங்கள் வீட்டில் சாப்பிட்டாச்சா தோழி? இன்றைய அலப்பறை அருமை தோழி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ. எங்க வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாச்சு, எல்லாரும் படுத்திருக்காங்க. முருகேசன், கோகிலா ஃப்ரெண்ட்ஸா சொல்றேன். ஐயோ அரிக்குதே. ஃப்ரெண்ட்ஸா சொல்றேன், இது மாதிரி எல்லாம் ஜாலியா யாரும் இருக்க மாட்டாங்க கோகிலா. அப்படியா? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்கிட்ட சொல்லுங்க. உங்கள்கிட்ட எல்லாம் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி செலக்ட் பண்ணி என் வீட்டில் நானும் செய்கிறேன். நல்ல விஷயமா சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது ஒன்றும் இல்லை, சாப்பாட்டு விஷயம் கூட. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, நீங்கள் ஸ்பெஷலாக என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். மச்சான் மீசை வீச்சருவா மச்சினி எல்லாம், மச்சான் மீச வீச்சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா. அதுக்கு மேலே பாட வராது எனக்கு. அதுலேயும் இந்த லைவ்ல உட்காந்துருக்கும் பாட்டு வராது, போதும். ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் லைக் போடுங்கப்பா, லைக் போடுங்க. தலையணை வேணும். என்ன தலையில வந்து மச்சான் மீச வீச்சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா. சரிங்க நாட்டாமா, சரிங்க நாட்டாமா. நீங்க வந்தது பொறுத்து ஒன்றும் கோளாறு இல்லை. ஓகே நாட்டாமை, இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கட்ட மீசையா வளர்த்துக்கோங்க நாட்டாமை. இல்லை, நான் அப்படிதான் நினைச்சேன், இன்னும் பெருசா போடலான்னு நினைச்சேன். ஒருவேளை அழைக்க முடியாம அப்புறம் எரியுமே, அத அப்படி ஆயிருமோ நினைச்சிட்டு விட்டுட்டேன், போதும் அப்படின்ட்டு. கண்ணன், ஓகே. ஹாய் சந்தோஷ். ஹாய் கோகிலன். உங்க அத்தான் சாப்பிட்டாரா? உங்கள் பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா? நான் சாப்பிட்டேன். இட்லி தக்காளி சட்னி. தயவு செய்து நீங்கள் போய் சாப்பிட்டு லைவை தொடருங்கள்.
இதோ போகிறேன், நான் எடுத்துகிட்டு வந்து லைவ்லேயே சாப்பிட்றேன். மீசை அலைஞ்சிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. மீசை மேலே தானே இருக்கும், வாயில் தானே சாப்பிட போகிறோம். எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றேன். நிறைய போய் தூங்கிட்டாங்களா? 3 பேர் தான் இருக்காங்க. ஓகே. ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைவுக்கு புதுசாக வர்றவங்க லைக் போட்டுக்கோங்க. மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்கள், லைக் விழும். மறந்துடாமல் 2 தடவை இப்படி இப்படி தொடுங்க, லைக் விழும். சரியா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸில் பாருங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீசையோடு எனக்கு வீடியோ போடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ட்ரை பண்ணுறேன். அக்கா, மூக்குத்தி கலட்டி கலட்டி இருங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். அதை கலட்டினோம்னா அப்புறம் திருப்பி போடுறது கஷ்டம்ப்பா. அதனால் அது அப்படியே இருக்கட்டும். நீ எந்தன் பக்கத்தில் அது சரி, என்ன கொடுமை சார். யார் இந்த மீசைக்காரன் ப்ரோ? எங்க கோகி லைவை தூங்கிட்டு இருந்தா எழுப்புங்கள். இது யாருன்னு தெரியல. பசங்க சாப்பிட்டாங்களா தங்கம்? என்ன பண்றாங்க பசங்க? பசங்களாம் சாப்பிட்டாங்கக்கா, சாப்பிட்டு எல்லாரும் படுத்திருக்காங்க. கோபிநாத் வாங்க. என்ன கொடுமை? ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை. கோகிலா ஒன்று குறையுது. என்ன குறையுது? தாடி இல்லையா? ஏன் ஆமா, இங்க போய் ஒரு கோடு போட்டுட்டு வந்துடுவா, மறந்து போயிடுச்சு. என்ன குறையுது சொல்லுங்க. வீரமங்கை வேலுநாச்சி. ஆமாங்க, ஆமா. கோகிலா ஷால் போடுங்க. நெத்தியில் ஒரு பட்டை போடுங்க. போதும் போங்க. அப்புறம் நான் அப்புறம் ரீல்ஸ் போடணும்னா அப்புறம் எதையாச்சும் அழைச்சிட்டு உட்காந்துருக்கணும். போதும். ஓகேடா தங்கம். ஏக்கா என்னாச்சு? ஹாய் தமிழன் ப்ரோ. டாம்கி இருக்கான்னு தெரியல. தமிழனை கேட்டா டாம்கி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லைவ்க்கு புதுசாக வர்றவங்க லைக் போட்டுக்கோங்க. மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்கள், லைக் விழும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்லாம் பாருங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே. பழனி பாப்பா மகள். பழனி பாப்பா மகளா? என்னக்கா சொல்லியிருக்கீங்க? பழனி பாப்பா மகள்னா என்னக்கா? அக்கா சரண்யாக்கா, எனக்கு புரியல. கோகி, வாட் இஸ் திஸ்? ஆர் யூ மை ஃப்ரெண்ட்? ஓகே. தமிழன் தமிழ் ப்ளீஸ். இதவே நீங்கள் தமிழில் அனுப்பணும் ப்ளீஸ். எனக்கு படிச்சிட்டேன், அதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல. வாட் இஸ் திஸ்? ஆர் யூ மை ஃப்ரெண்டு? உங்கள் ஃப்ரெண்டா? யார் உங்கள் ஃப்ரெண்டு? எனக்கு தமிழில் சேட் பண்ணுங்க. பசங்க என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்டாங்களா கேட்டேல, நீ பதில் சொன்னதுக்குத்தான். அப்படியாக்கா? சரிக்கா சரிக்கா, சரி சரி, ஓகே. எல்லோரும் படுத்துருக்காங்க. ஏன் ஷால் போடுங்க. என்ன
மறந்துட்டீங்க. அதான் சொன்னா தப்பா சொல்லிட்டேனா? ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்கள் வந்துட்டு மீசை போட்டுட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை, எடுத்து வரேன். அக்கா லோடு ஏற்றி விட்டேன், கேரளா போறேன். அப்படிங்களா கண்ணன்? பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே, வணக்கம் ப்ரோ. வணக்கம் சரண்யா மேம். பேசுங்க. நாசமா போச்சு, நீதான் என்ன ஃப்ரெண்டு. நாசமா போச்சு, நீதான் என் ஃப்ரெண்டா? ஓகே ஓகே, சரியா? அம்மா வணக்கம் ப்ரோ. அக்கா லோடு. ஓகே ஓகே, இப்போ பத்திரமா போயிட்டு வாங்க கண்ணன். எஸ்கேஎம் சரண்யா சாப்பிட்டீங்களா ப்ரோ? ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐயோ, ஸ்டூல் ஆடுதே, நான் என்ன பண்ணட்டும்? ஆடாத. சரண்யா சிஸ்டர், நைட்டு எனி ஸ்பெஷல்? ஆகட்டும். தமிழன் சாப்பிட்டாச்சா? என்ன பண்றீங்க? நான் உட்காந்து லைவ் பேசிட்டு இருக்கேன். அச்சோ, மீச அளந்து போச்சா? கருதுன்னு தெரியுது. கோகிலன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அறிவழகன் நல்லா இருக்கேன். காமெடி பீஸ் மீசை போட்டிருக்க. தெரிஞ்சிக்கலாமா? செம்ம காமெடியா இருக்கு. உங்களுக்கு யார் மீசை யாரு வரைஞ்சா? நானே தான் வரைஞ்சேன். யாரும் வரைஞ்சு விட மாட்டேன்ட்டாங்க. நானே வரைஞ்சுக்கிட்டேன். வடிவேலு மூடு வருமா? சுந்தர் என்ன சொல்லியிருக்கீங்க? கொஞ்சம் பார்த்து பேசிக்கோங்க. மீசை வச்சுட்டு உட்காந்தே அப்புறம் அவ்வளோதான். மீசையை வச்சு குத்திடுவேன். மீசையை வச்சு அப்புறம் குத்திடுவேன். ஏதாவது நீ வம்பளுத்தீங்க. பாடி வேலு மூடுவா. தமிழன் ப்ரோ மெசேஜ் எனக்கு காட்டலை. கோகிலா என்னது? கோகிலா ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல் போறியா? நான் சொல்றது கொஞ்சம் பேப்பர்ல எழுதி வச்சுக்கோ. இதோ வச்சுக்கிறேன். போரு சந்தோஷ், இதோ கொண்டு வரேன். உங்களை பார்த்தால் கோகிலா மாதிரி இல்லை. ஓகே, மீசை ரெண்டும் பூ வைங்கள். பூ நிற்க மாட்டேங்குது அறிவுலகன். பூ நிற்க மாட்டேங்குது. வச்சு பார்த்தேன், நிற்கல. கோகி, என்ன கொடுமை இது? ஏன் சும்மாவே உன்னை பார்க்க முடியல? இதுல இந்த கொடுமை வேறையா? ஐயோ எல்லாம் நீங்க பார்த்துதான் ஆகணும். வடிவேலா முத்து குமார்
வடிவேலு முத்துக்குமரா. பாடுங்க பாடுங்க, என்னெல்லாம் பாடுறீங்க பாடுங்க. அறிவுலகன் மீஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? மீசிக்கார நண்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மகேஷ். ஏன்னா டிபி மாற்றி மாற்றி வரீங்க நீங்க. நல்லா இருக்கேன் மகேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. அம்மா எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. நாளைக்கு மீசையின் மீசையின் தாடி வச்சு வீடியோ போடுங்க, இன்னும் அழகா இருக்கும். தாடி இப்படி இருக்குது, இப்படி ஒரு கோடு போட்டா போதுமா இல்ல நிறைய அப்படி வரையணுமா? என்ன கமெண்ட் பண்றது எனக்கு தெரியல, போப்பா. ஏன் கோபிநாத் என்னாச்சு? சிரிப்பு வருதா? எருமாடு சிரிக்கிறியோ? மகேஷ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. இருபத்தி உதாம் 20 நீங்க சேட் பண்ணிருக்கே தப்பா சேட் பண்ணிருக்கீங்க, என்ன யாரா சொன்னீங்க பாத்துக்கோங்க. 23ஆம் புலிகேசி போல் இருக்கு. ஆமா 23ஆம் புலிகேசி தாங்க நானு. மல்லிப்பூ இருக்கு, சொருக முடியல. ஹாய் கோபி வாங்க. ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க கோபி? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்ல என்னது நல்ல பெயிண்டர் வர சொல்லும், முகம் புள்ள கருப்பு பெயிண்டர். இவ்வளவு அழகா பேசியல் எதுக்கு அலங்கோலம்? இவ்வளவு அழகான ஃபேஸ்ல இது அழகான ஃபேஸ், இதுல அலங்கோலப்படுத்திட்டா அச்சோ. உங்க முகத்தை என் அண்ணன் பார்த்தாங்களா? உங்க அண்ணன் பார்த்தாரு, நான் போய் காமிச்சுட்டு வந்தேன். திட்டுனாங்க, ஓடி வந்துட்டேன். பாய் அக்கா. ஒன்றும் 3 கிலோமீட்டர் இருக்கு, லோடு ஏற்றிக்கிட்டு லைவ் வரேன். அப்படியா? என்ன லோடு கண்ணன், என்ன லோடு ஏற்றுறீங்க? சுந்தர் என்ன? வெற்றிவாள் வீரவேல். வெற்றிவேல் வீரவேலா? ஆமாங்க, வெற்றிவேல் வீரவேல். வேலவனுக்கு இங்க ஒரு குட்டி பசங்க சொல்லுவாங்க, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா. ஐயோ அந்த குழந்தை சொல்றது அவ்வளவு அழகு, எனக்கு அதை கேட்கவே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். பேசுறது வேற கேட்குமோ என்னவோ, கேட்கட்டும். சாப்பிட்டீங்களாமா? உன் பேர் என்ன? இனி சாப்பிடல கோபி, இனிதான் சாப்பிடணும். கோகிலன் சாப்பிடணும், இனிதான் சாப்பிடுவேன். மீசைக்கார நண்பா, உனக்கு பாசம் அதிகம்டா. ஆமாங்க, அந்த பாசம் வைக்கிறதுனால தாங்க நான் அழுதுட்டு உட்காந்துருக்கேன். மீசையில மல்லிகைப்பூ நிற்கவில்லை என்றால் 2 ஆண் எடுத்து சுத்தியல் வைத்து கன்னத்தில் அடியுங்கள். மல்லிகைப்பூ எப்படியோ எங்க அண்ணத்தை டேமேஜ் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படிதானே? உங்களுக்குலாம் மீசை நல்லாவே இல்லை, எனக்கு அழகா இருக்குன்ற பொறாம. என் பெயர் கோபி. ஆமாங்க கோபி தாங்க. எப்படி இருக்கீங்க கோபி? எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களை ஒன்றும் சொல்லலையே பொய் சொல்லாதீங்க, சும்மா சொல்லுங்க. உங்களை ஒன்றும் சொல்லலையா? பொய் சொல்லாதீங்க, சும்மா சொல்லுங்க. அவங்க தான் திட்டாங்க, மீசை போட்டு விடுமாமான்னு சொன்னேன். அது திட்டுனாங்க. போ எனக்கு தெரியாது போ அப்படின்னாங்க. போட்டு மாமா ப்ளீஸ் 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 ப்ளீஸ்னு கெஞ்சினேன். அப்புறம் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் என் பையனை போட்டு சொன்னா அவன் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தான். போட்டு நானே வந்து போட்டுட்டேன். நீங்கள் இன்னைக்கு குளிக்கவே இல்லை, நல்லாவே தெரிஞ்சிட்டு போதே. ஓகே விக்கி இருக்கட்டும். சாப்பிட்டீங்களா விக்கி? உங்கள் பெயர் என்னவென்று கேட்டேன். என் பெயர் கோகிலன்.
சுந்தர் பாலிப்பூ செருங்காட்டா பால் பூ செருங்காட்டா. ஐயோ, நெத்தியில் பொட்டு இல்லை. இருக்கு இருக்கு இருக்கு. மல்லிப்பூ சொருகுட்டா. சொறி கொடுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? ஆயிடுச்சு கோபி, கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பொட்டு இருக்கும், இப்போ இல்லை. ஓ, அந்த படம் நான் பார்க்கல, அதனால எனக்கு அது எப்படி வைக்கணும்னு தெரியல கோபி. என்ன பண்றது? சரி போதும், நினைச்சுக்கோங்க அப்படியே. கட்ட பொம்மை மீசை. ஓகே, புலிகேசி மீசையில், இது புலிகேசி மீசையில் மல்லிப்பூ சூரிய இருக்கும். இது வந்து கட்டபொம்மன் மீசை. நாளைக்கு நம்ம கோகிலா அக்கா நமக்காக வேட்டி சட்டை போட்டுக்கொண்டு மீசை வைத்து தாடி வைத்து லைவ் வருவார். ஓகே, வேட்டி சட்டை போட்டு வந்துருவோம். ஓகே, மீசை வச்சுருவோம். தாடி வைக்கிறது தெரியாது எனக்கு எப்படின்னு. என்ன காமெடியா? என்ன கோபி, காமெடிலாம் ஒன்றும் இல்லை, நிஜமாவே. என் பையனும் மீசை போட்டு விட மாட்டேன்டா, என் வீட்டுக்காரரும் போட்டு விடலை, திட்டுனாங்க. போட்டு ஓடி வந்துட்டேன், நானே போட்டுக்கிட்டேன். பூ சொருகுனா தாங்க மாட்டான், அது நிக்காதீங்க. கல் மாவு பவுடர், கல் மாவு பவுடரா? அப்படின்னா என்னது கண்ணன்? சரி ஓகே, பத்திரமா ஒர்க்குக்கு போயிட்டு வாங்க. ஓகேவா கோபிநாத்? என்ன சிரிப்பு, அப்புறம் என்ன இப்படி, அப்புறம் என்ன சிரிப்பு? ஹாய், வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் தலை காணும். உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாரு? ஐஸ் வியாபாரம் பார்க்குறாருங்கோ. ஹாய், ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம லைக் புதுசாக வர்றவங்க லைக் போட்டுக்கோங்க, லைக் போடாதவங்க லைக் போடுங்க. மொபைல் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள், லைக் விழும். இப்படி 2 தடவை தொடுங்க, லைக் விழும். மறந்துடாமல் லைக் போடுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க. ஏன் அண்ணன் உங்களை வீட்டை சுற்றி அடிப்பாங்களா? ஏன் இந்த கேள்வி? வீட்டை சுற்றிலாம் அடிக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே அடிப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை இந்த கோபிக்கு? ரொம்ப பெரிய மீசி வச்சுட்டு வருவா, இது சின்னதாக இருக்குல்ல. உடனே போய் வெள்ளை பெயிண்ட் எடுத்து பூ வரைந்து கொண்டு ஓடியாங்க. ஐயோ ஆமாம்ல, பொட்டு இருக்கு, அதில் கூட வரைஞ்சிருக்கலாம், மறந்துட்டேனே. சரி, நாளைக்கு வந்துட்டு இன்னொரு நாளைக்கு வச்சிருவோம். ஓகே, எல்லாம் ஒரு காரணமாக தான். ஏன், என்ன காரணம்? வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் சொல்லுங்க. இன்னும் யாருமே காணா, ஒரு பாய் கூட சொல்லாம போயிட்டாங்க. ராயல் பர்னிச்சர், மீனாட்சி நாயக்கம்பட்டி, பழனி ரோடு, திண்டுக்கல். அங்கு போயிட்டு ராகுல்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை பாருங்க. ராயல் பர்னிச்சர், மீனாட்சி நாயக்கம்பட்டி, பழனி ரோடு, பைபாஸ்க்கு அங்கிட்டு மீனாட்சி நாயக்கம்பட்டி, திண்டுக்கல். அங்கு போயிட்டு ராகுல்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை பாருங்க. ஏன் சந்தோஷ், நான் எப்படி அவர் தேடி போறது? பார்த்து என்ன பண்றது? என் கூட இவ்வளவு பெரிய மீசை இல்லை, எனக்கு கூட இவ்வளவு பெரிய மீசை இல்லை. ஆமா, எனக்கு இருக்கு.
எப்படி இருக்கு கோபி? எப்படி இருக்கு சொல்லு. என்ன சிஸ்டர் காமெடி? சதீஷ் காமெடி என்னங்க காமெடி? ஒரு மீசு தானே வரைஞ்சிருக்கேன், நான் என்ன காமெடியா சொல்லிட்டு இருக்கேன்? ஹாய் வணக்கம் வணக்கம். ஐயோ வெக்கப்படுறா, வெக்கப்படுறார், வெக்கப்படுடா, படுறாடா, வெக்கப்படுறடா. ஐயோ வெக்கப்படுறடா. எப்படி இப்படியா? மீச வரைஞ்சிருக்கேன், நல்லா இருக்கான்னு சொல்லு கோபி. ஓகே சிஸ்டர், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு சதீஷ், நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சதீஷ் சொல்லுங்க. கோபி மீச எப்படி இருக்குன்னு சொல்லு கோபி. சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான. சின்னதா போட்டுட்டனோ இல்லை இதுதான் அளவா எனக்கு அது தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இன்னும் பெருசாக போட்டுருந்தா நல்லா இருக்குமான்றதுன்னு தெரியல. யோசிச்சு பார்த்து பெருசாக போடணும் அப்படின்னு கட்டையா அப்படி போட்டு எனக்குள்ள ஒரு ரவுண்டா. அப்புறம் அது எப்படி இருக்குமோ தெரியல, நம்ம வேற லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கப்பா. லைக் போடாதவங்க மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்க, லைக் விழும். மீசை ரொம்ப பெருசா இருக்கு. பெருசா இருக்கா? போப்பா சின்னதா இருக்கு கார்த்திக். கரெக்டா இருக்கு இல்லைன்னா சின்னதா இருக்கு? உங்களுடைய லைவ் ஃப்ரெண்ட் எங்களுக்காக நீங்க இப்படியே திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு போய் வீடியோ போடுங்க. லைவ் இப்போ இந்த இருட்டுக்குள்ள நான் போறது எப்படி போறது? இந்த மீசை எப்படி வந்துச்சு? இந்த மீசைக்கு நான் விளக்கெண்ணெய் தேய்ச்சி வளர வச்சேன். கார்த்திக்கு விளக்கெண்ணெய் தேய்ச்சி அப்படியே தேய்ச்சி விட்டேன், வளர்ந்துருச்சு. வெள்ளைக்கல்லை அரைத்து மூட்டை பிடிப்பாங்க, அதைத்தான் பட்டி பவுடர் என்று சொல்லுவாங்க. பட்டி பவுடரா? இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்கல்ல அதுவா? கோலப்படி இல்லையா? நான் கோலப்படியா இருக்கும்னு நினைச்சேன். பட்டி பவுடர்னா நைஸா இருக்கும். கோகிலா தங்கச்சி வணக்கம், வாங்க. பாலாஜி அண்ணா, பாலாஜி அண்ணா, பாலாஜி அண்ணா நீங்க தானே அண்ணா? இந்த இருங்க அண்ணா, ஓடிடாதீங்கண்ணா ஒரு நிமிஷம். வெள்ளைக்கல்லையா இருக்கு. பாலாஜி அண்ணா இதே டிபிலே இருந்துட்டு தயவுசெய்து என்னோட வீடியோஸ்ல போய் ஒரு ஹாய் மட்டும் அனுப்பிட்டு வாங்கண்ணா ப்ளீஸ். எனக்கு ஒரு ஆசை ப்ளீஸ். திண்டுக்கல் இருந்து தூத்துக்குடி வரை பைபாஸ் ரோட் மாதிரி உங்க மீச நீளமா இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். எஸ் எஸ் அப்படியா? அப்ப கோலப்பொடி தானா? ஓகே. கோகிலா தங்கச்சி என்ன மீசை மீசை வளர்ந்துருச்சண்ணா? நீங்க இல்ல இல்ல எனக்கு இது பாதுகாப்பு அண்ணா. புரியவில்லை கோகிலா. பாலாஜிண்ணா மீச வைக்கணும்னு எனக்கு ஆசை, அதனால வச்சுட்டேன். இந்த இதே டிபிலே நீங்க போயிட்டு என்னோட என்னவோ சொன்னியே, என்னோட வீடியோஸ்ல போய் ஒரு ஹாய் மட்டும் அனுப்பிட்டு வாங்கண்ணா. ப்ளீஸ். நீங்க சொன்ன பாலாஜி இவங்க தானா சொல்லுங்க. இவராத்தான் இருக்கும், ஆனா ஐடியில ஒரு போட்டோ வச்சிருக்காரு. எனக்கு கோகில தங்கச்சின்னு சொல்லும் போது அவரே தான். நீங்க சொன்ன பாலாஜி இவங்க தானா? ஆமா ஆமா கோபி, கோபி இவரே தான்.
சொல்லுமா சொல்லு. என்னோட வீடியோஸில் போய் ஒரு ஹாய் அனுப்பிட்டு வாங்கண்ணா. கோலப்பொடி இல்லை, அக்கா வீட்டுக்கு ஒயிட் பவுடர். எனக்கு கோலப்பொடி வேணும்பா கோலம் போடுறதுக்கு. சரியா? ஒயிட் பவுடர் எதுக்கு? மீசையை பார்த்து கூட ஒரு பயம் இல்லை. இனிமேல் எல்லாரும் கோகிலா மாதிரி மீசை வைத்து கொள்ளுங்கள். இன்று கோகிலாவின் மீசை டிப்ஸ். விளக்கு நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு கத்தியை வச்சு அப்படியே கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே விளக்கண்ணி அப்படியே போட்டு விட்டுட்டே வந்தீங்கன்னா மீசை வந்துடும். 2 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க அவங்க தான். ஆமா கோபி, இதே பாலாஜி என்னதான் கோகிலா தங்கச்சி அப்படி சொல்லி பாலாஜின்ற ஐடியிலேருந்து கோகிலா தங்கச்சின்னா அவரே தான், அவர் தான். எங்கேயோ போயிட்டு இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இன்னைக்கு தான் வந்திருக்காரு. நம்ம எவ்வளோ தூரம் தொலைவி இருப்போம், வாட்டு பேசிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். லைக் போடாத மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்கள், லைக் விழும். 12 மணி நேரம் முன்பு போட்ட வீடியோவில் லைக்ஸ் போட்டேன். 12 மணி நேரம் முன்பு போட்ட வீடியோ எங்கன்னா நான் நேற்று தான் வீடியோ போட்டேன். இன்னைக்குள்ள வீடியோவே போடலையே, டென்ஷனில் பேசாமல் வந்துக்கிட்டேன். லைக்ஸ் போட்டேன். நீங்கள் லைக் போட்டிங்களா? இப்போ லைக்கை போடுங்க. போயிட்டு என்னோட வீடியோஸில் ஒரு ஹாய் அனுப்பிட்டு வாங்க. ஒயிட் பெயிண்ட் மாதிரி அக்கா, எனக்கு அந்த ஒயிட் பெயிண்ட் எதுக்கு, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க. 15 நாள் ஜெயிலில் இருந்திருக்கும். பாலாஜினா தமிழை கொலை பண்ணாதீங்க கோகிலா. என்ன கோபி, படிச்சுட்டு தானே இருக்கேன். சுந்தர் நேற்று காலை வந்தேன். பாலாஜினா ஏன்னா ஏதோ சொல்றீங்க, அப்புறம் பார்த்துங்க. நான் பொய் சொல்லாதண்ணா. கோகிலா ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன இடத்துல போய் பாரு, திண்டுக்கல். ஏன் சந்தோஷ், எதுக்காக சொல்றீங்க? அங்க போனா என்ன இருக்கு சொல்லுங்க. பொய் சொல்லாம சொல்லுங்க, என்ன எதுக்காக நீங்க இதை சொல்றீங்கன்னு சொல்லுங்க. ஹாய் வணக்கம். அந்த கம்பெனி விஷயமாக பாலாஜிண்ணா உண்மையா சொல்றீங்களா? இல்லை, நீங்க நேத்து அழுதுட்டீங்க. ஆமா, நான் நேற்று அழுததுனால தான் இன்னைக்கு மீசையை போட்டுட்டு வந்திருக்கேன். கம்பீரமா இருக்கணும், இன்னைக்கு அழுகக்கூடாது. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா மீசையை வச்சு குட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீசையை போட்டுட்டு உட்காந்துருக்கேன். சாப்பிட்டீங்களா அண்ணா பாலாஜிண்ணா? நான் அப்போ சொன்னேன் இல்லை, கம்பெனியில் பொருள் 15 லட்சம் ரூபாய் பொருள் திருட்டு போனதா? நீங்கள் என்ன சொன்னீங்க? மாற்றி தானே லோடு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ திருட்டு போச்சுன்றீங்க. இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படியா? சரி அண்ணா, ஓகே அண்ணா. சாப்பிட்டீங்களா அண்ணா? ஹாய், என்னங்க மீசை நல்லா இருக்கு. தனி ஒருவன். ஓகே, தனி ஒருவன். நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து லைவ் பாக்குறீங்க சொல்லுங்க. மீசை இருந்தா போதாது, மனசுல தைரியம் இருந்தா மீசை வேண்டாம். அதுதான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோ கோகிலா, தான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோ. ஞாயிற்றுக்கிழமை போகும்போது மீனாட்சி நாயக்கன்பட்டி, பழனி ரோடு, திண்டுக்கல். அங்கு ராகுல்னு ஒருத்தர் பாரு, உனக்கு சப்ஸ்கிரைப்
வேணாம், பொய் சொல்ற நீ, சரியா? பழனி ரோடு பைபாஸு, அதுக்கு அங்கிட்டு போனால் மீனாட்சி நிற்க மாட்டி தெரியும். வேணாம், அவங்கள வந்து பழனி பைபாஸ்ல நிற்க சொல்லி நம்ம வாங்கிட்டு வரேன், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீ உண்மையா நீ சொல்றேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணு. இருக்கா சொல்லுங்க, என்ன இருக்கு கோபிநாத்? இருக்கு, தைரியம் வர வச்சிருவோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ள பவுடர் கலக்கி சேலத்துல அடிக்கிறது. சேலத்துல அடிக்கிறதா? செவுத்துல அடிக்கிறதா? ஓகே ஓகே ஓகே, தேவைங்கும் போது சொல்றேன், கொண்டுட்டு வாங்க. ஓகே சந்தோஷ். இது என்ன கருமம் மீசையெல்லாம்? ஏன் எங்களுக்கு மீசை வந்தா என்னவா? போ. ஹாய், வீட்டுக்கு 10 மூட்டை எடுத்து வைத்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே, எனக்கு தேவைப்படும் போது சொல்றேன், ஓகேவா? ஓகே, பை பாய். ஏன்னா என்னாச்சு? லைக் போடுங்க. புதிதாக வரும் உறவுகள் ஸ்க்ரீன் டப்ளிச் பண்ணுங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் கோகிலாவா? 23ஆம் புலிகேசியோட மீசை மாதிரியே இருக்கு. கங்க்ராட்ஸ். ஓகே ஓகே, இருக்கட்டும் இருக்கட்டும். என்னங்க, என்னை மறந்துட்டீங்களா? என்னை கோயா பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? அழகர் கோவில் தனி ஒருவன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மை கேம் ஓவர். மங்காத்தாடா கோகிலா. சவுண்டு வருது. ஓகேடா, இனி யாரும் தப்பா கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்களும் அழ வேண்டாம். ஆமாம் ஆமாம் கோபி. கோகிலா, என்ன மீசை வரைஞ்சிருக்கீங்க? எஸ்ஜே உதயா. சும்மாதான் உதயா, சும்மாதான். எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. மீசை எப்படி இருக்கீங்க உதயா? ஓகே, எடுத்து வைங்க. ஆனால் அப்படின்னா என்னன்னு தெரியல. டைல்ஸ் ஓட்டுறதுக்கு தேவைப்படுமாண்ணா? தேவைப்படுமா? டைல்ஸ் ஓட்ட முன்னாடி அந்த மாவு கலக்கி தேய்ப்பாங்களா? கண்ணன் சொல்லுங்க, எனக்கு அதை பற்றி தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. சூப்பராக இருக்கு, வீரபாண்டி மாதிரி இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. உங்க மீசையை பார்த்தால் சரி பிடிச்சிருக்குல்ல, காட்டு கடைசி அனுப்பியிருக்கீங்களா? ஓகே, இருக்கட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க, நானும் போய் சாப்பிட்றேன். எங்க இந்த தமிழன்? ஓ, சொல்லித்தான் போனாரு. ஓகே, பாலாஜின்னா பாய் சொல்லிட்டாரு. ஓகே சந்தோஷ். சரி, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டீங்களா? சாமி, எல்லாம் சாப்பிட்டீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மீசை. எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னேன். ராமநாயக்கன் பற்றி தெரியும் சொன்னேன். அழகர் கோவில் தனி ஒருவன்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டீங்களா? மதுரை வீரன் சாப்பிட்டீங்களா? சரி வந்துட்டு சாரி கட்டு தெரியுமா வந்துட்டோம் அப்படின்னா என்ன கோபி? சாரி கட்ட தெரியுமான்னு கேக்குறீங்களா? என்னப்பா செய்றீங்க? ஹாய் வணக்கம். சமையல் நடக்குதுங்க. தனி ஒருவன் சமையல் நடக்குதா? நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க மதுரை வீரன்? நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? மதுரை வீரன் பேரு ஐயப்பன் தானே? மதுரை வீரன் ஆர் ஐயப்பனா? இல்ல சொல்லுங்க. ஐயோ ஐயோ, என்ன சொல்லு கோபி, எனக்கு புரியல. இல்ல புரியுற மாதிரி சொல்லு. ஹாய் வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். லைக் போடாதவங்க லைக்கை போடுங்க. நம்மள மாதிரி உட்காரணுமா? கோகிலா, கட்டை மீசை வைத்து முறுக்கி இருந்தால் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் கோகிலா. கட்டை மீசை வச்சு அது எப்படி முறுக்குன மாதிரி வரையணுமா? ஐயோ அது நல்லா இருக்காது. எப்படி கட்டை மீசை? ஓகே அது ஓகே, அது வைக்கணும். ஓகே அது கரெக்டாக இருக்கும். அது முறுக்கு கட்டை மீசை வச்சுட்டு அப்போ நம்ம முறுக்கணும். அப்படி நல்லா இருக்கும்ல? செய்யலாம் செய்யலாம் ஒரு நாளைக்கு. என்ன சொன்னீங்க அக்கா? இங்கே போலீஸ் இருந்தாங்க அதனால் கவனிக்கல அப்படிங்களா? அப்போ நீங்கள் ஒர்க்கில் தான் இருக்கீங்க இல்லை? இல்லை இல்லை, இந்த டைல்ஸ் ஊட்டுவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி கலைக்கு இந்த மாவு தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊட்டுவாங்களா? அந்த மாவு அவ்வளோ பட்டி மாவு. பட்டி மாவுன்னா செவ்வறு விடுவோடி இருக்கிறதுக்கு தேய்ப்பாங்கள்ல, அந்த மாவு தானா? அப்புறம் அதை வந்து இந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா? நீ சொல்லுங்களேன். டைல்ஸ் ஒட்ட யூஸ் பண்ணுவாங்களா? இதுதான் என்னோட கேள்வி. கட்டிடம் கற்றேன். மேஷன் தனி ஒருவன். கட்டிடம் கற்றேன். கட்டிடம் கான்ட்ராக்டரா? ஐயோ மேசன். போங்கப்பா, உங்க தமிழ்ல எனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. நல்லா சேட் பண்ணுங்கப்பா. இந்த சிம்பிள் போன கமெண்ட்ல உங்களுக்கு அனுப்புனா அது தெரியாம வந்துடுச்சு. போன கமெண்ட்ல உங்களுக்கு அனுப்புனேன், அது தெரியாம வந்துருச்சு. ஹார்ட்டா? ஓகே ஓகே ஓகேப்பா. ஓட்டு உள்ள செவுத்துல அடிக்கிறது. ஓட்டு உள்ள செவுத்துலையா? ஓகே ஓகே. எந்த ஊர் கண்ணன் நீங்க? எந்த ஊருங்க? என்னால முடியல. என்ன கோபி? எனக்கும் முடியல. சுருக்கமா சொல்றேன், கொத்தனார் தனி ஒருவன். நம்பவே முடியலையே. மதுரை வீரன். சரிப்பா சரிப்பா ஓகே. ஹாய் 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 வணக்கம். பரத் வாங்க. இதெல்லாம் ஒரு டாபிக்கா? வேஷம் வேண்டாம் ப்ளீஸ். இருக்கட்டுமே, லைவ் 1 மணி நேரம் ஓடிடுச்சு பரத். ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. ஈஸி தானே. நீங்கள் வரைந்த மீசை பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்கு. சம்பந்தமே இல்லாமல் எதுக்கு இப்போ மீசை வரைஞ்சி இருக்கீங்க சொல்லுங்கள் கோகிலா. சும்மா தான் வரைஞ்சேன், எனக்கு ஒரு ஆசை அதனால் வரைஞ்சேன். ஓகே. கிருஷ்ணகிரி அங்கே இருக்கீங்களா? அது எங்கே இருக்குது? சரி அது ஒரு பக்கத்து இருக்கட்டும், ஒரு ஓரமாக இருக்கட்டும். டெலிவிஷன் டிசைன் வேலை தனி ஒருவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா?
கோபிநாத், உங்களுக்கு தமிழ் சொல்லி எனக்கு 27 வருஷம் தெரிஞ்ச தமிழெல்லாம் மறந்துடும். ஓ, இவ்வளோ சொல்லக்கூடாது, பிச்சு புடுவேன் பிச்சு. சொல்லி தெரியலன்னா சொல்லி தான் தரணும். திண்டுக்கல் தான் வருகிறேன் அக்கா மாமியார் வீட்டுக்கு. அது எங்க இருக்கு? அக்கா மாமியார் வீடு எங்க இருக்கு சொல்லுங்க. கீழே வந்துச்சே. தமிழன் சார் வணக்கம். வாங்கோ வாங்கோ. கோகிலான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா? தேடுங்க இங்கன்னு. கோகிலா கோகிலா கோகிலான்னு தேடி பாருங்களேன், தெரியும். தேடி பாருங்க, தெரியுதானே? ஓகே, பிறகு வரேன் லைவ்ல. ஏன் பரத் சாப்பிட்டீங்களா? டாமிக்கு வந்தான், டாமிக்கு பேசுனா சொன்னானா? எப்படி இருக்கீங்க பரத், சாப்பிட்டீங்களா? ஆமா, நீங்க ஒரு வயசு குழந்தை, தெரியாதத சொல்லி கொடுக்கணும். ஆமா, குழந்தைதான், தெரியாத சொல்லி கொடுக்கணும். கோபி சாப்பிட்டாச்சா? கோபிநாத் சாப்பிட்டாச்சா? தமிழன் சாப்பிட்டாச்சா? சொல்லுங்க. தமிழன் எங்க போனீங்க? ஐயோ, மீச போட்டிருந்தா ஒண்ணு இங்கிட்ட அரிக்குது. ஐயோ, ஆமா, நீ மீசைக்கார நண்பா, உனக்கு ரோசம் அதிகம்டா, தனி ஒருவன். ஆமாங்க, ஆமா, உண்மை. என் அண்ணன் சொல்லி தருவாங்க. என் அண்ணன் சொல்லி தருவாங்க. ஓகே இருக்கட்டும், அண்ணா சூப்பரா சொல்லி தருவார். ஓகே இருக்கட்டும். பேசுறதுக்கு வந்தேன் இப்போ, நிறைய பேசுறதுக்கு வந்தேன் இப்போ. ஒண்ணுமே இல்லை, நான் சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க, கேட்போம். பரத், என்ன பேச வந்தீங்க சொல்லுங்க, சொல்லிட்டு சொல்லுங்க, எனக்கு தெரியணும். நானும் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. அந்த பிள்ளையை காணோம் சார். எங்கேயாவது பார்த்தா நான் தேடினேன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்றது? தமிழன் அப்படின்னு ஒரு ஆள் வந்துட்டு கோகிலாவை தேடினாருன்னு சொல்றதா? எதுக்கு தேடினாருன்னு கேட்டா என்ன சொல்றது? எதுக்கு தேடினாருன்னு கேட்டா என்ன சொல்றது? தமிழன், நான் சாப்பிட்டேன். 12வது லைக் பண்ணிட்டேன். ஓகே ஓகே கோபி, என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. தமிழன், உங்க ஊருக்கு வந்துட்டீங்களா? தமிழன் பாருங்களேன், இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறைய வியூஸ் காட்டல. சரி, இதுக்கு என்னதான் பண்றேன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. தமிழன் சாப்பிட்டாச்சா? நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். மீஸ் அலையாம சாப்பிடணும். அதனால நீங்க சேட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஓகேவா? சீக்கிரம் ஹாய், வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. ஐயோ, பயமா இருக்கு. ஏன் பயமா இருக்கு? நான் பயமா இருக்கு. போகி சென்ற வாரம் நல்ல வியூஸ் காட்டுச்சு. ஆமா தமிழன், இந்த வாரம் என்னாச்சு தெரியல. ஏன் அப்படி? இதுக்கு என்ன ஐடியா நீங்க தான் சொல்லணும். பாய் தோழி. பயமா இருக்கா? சரி ஓகே, எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க, எதுக்காக பயப்படணும்?
தமிழன் மீசை பற்றி உண்மை சொல்ல நல்லா இருக்க தமிழன் மீசை. பாய் தோழி. மீசை பயமா இருக்கா? நீங்க எதுக்கு பயப்படணும்? பயப்படணுன்றதெல்லாம் இல்லையே, பயப்படுறதுக்கு அவசியமே இல்லையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குமார் வாங்க, வணக்கம். யார்கிட்ட நிறைய வியூஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் வியூஸ் இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதும். கோபிநாத். ஓகே. கோகி மீசையை அழித்து விட்டு வா. என்ன கொடுமை சார். ஓ தமிழன், ஏன் ஏன் அப்படி? நானும் குழந்தை மாதிரி தான். ஆனா இந்த குழந்தைக்கு மீசை வளர்ந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். ஒரு ஆள் 2 ஆள் தான் பகடு. கோபி பூச்சாண்டி மாதிரி இருக்கா? போப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்கு. கியூட் பேபி. ஆமாம், பாருங்க பாருங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பூச்சாண்டிங்கிறீங்க. அதெல்லாம் இல்லை, வியூஸ் வரும், அதை பற்றி எனக்கு தெரியும். கோகிலா அவர்களோட யூடியூப் உங்களை அலங்கரிக்கும். இந்த மாதிரி ஒரு டாபிக் போட வேண்டாம் என நான் சொல்ல வந்தேன். எப்படி வியூஸ் வரும், அதை பற்றி எனக்கு தெரியும். கோகிலா அவர்களே, யூடியூப் உங்களை அலங்கரிக்கும். இந்த மாதிரி ஒரு டாபிக் போட வேண்டாம் என நான் சொல்ல வந்தேன். என்னது மீசையா? நீங்க குழந்தை மாதிரியா? உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்கா? இருக்கு, 2. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்க. நீங்க சாப்பிடுங்க, இன்னைக்கு சாப்பாடு இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. வீட்டில் என்ன சமையல்? சுண்டல் குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், தமிழன், கோபி, பரத். என்ன சொன்னேன்? இல்லை, நீ போய் சாப்பிட்டு மீசை அழித்து விட்டு வா. அப்துல் காதர் வாங்க, வணக்கம். என்ன தமிழன் மீசை அழைக்க சொல்றீங்க? நல்லா இல்லையா? எனக்கு ஆசையா இருந்துச்சு. கோகிலா அவர்களே, ஏன் முகம் வாடி உள்ளது? எனக்கு மீசை போடணும்னு ஆசையா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இல்லைங்கிறீங்க. கோகிலா, ஆமா கோகிலா, ரியலா நான் இப்படித்தான். கிண்டல் பண்ணினாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் லைவ் வீடியோ பண்ணுவேன் அப்படின்னு சூப்பரா பண்றீங்க. கோகிலா, வாழ்த்துக்கள். எங்க வீட்டு பொண்ணு நீங்க. ஓகே ஓகே ஓகே. சுண்டல் குழம்பு. ஆமாம் கோபி, சுண்டல் குழம்பே தான். அப்துல் கதர் வாங்க, எப்படி இருக்கீங்க? திண்டுக்கல் வந்து சாப்பாடு செய்வேன். சிக்கன் குழம்பு செய்யலாம்னு யோசனையில் இருக்கீங்களா? எங்கே வந்து அக்கா என்னமோ சொன்னீங்களே, சொந்தக்காரங்க வீட்டுக்கு, அங்கே வந்தா சரி செஞ்சு வைங்க, நானும் வந்து சாப்பிட்டுக்கிறேன். கோபி, மீசை அழகா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் மீசை போட்டேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு மீசை நல்லா இல்லைன்னு சொல்றீங்களே, நான் என்ன பண்றது? தமிழன் மீசை நல்லா இல்லையா?
அப்துல் கதர் மீசை எப்படி இருக்கு சொல்லுங்க. மாமியார் வீட்டில் செய்வேன். மாமியார் வீட்டில் சிக்கன் குழம்பு. ஏன் மாமியார் செய்ய மாட்டாங்களா? ஒய்ஃப் செய்ய மாட்டாங்களா? நீங்க போய் தான் மீசை சிக்கன் குழம்பு செய்யணுமா? தங்கச்சி நல்லா இருக்குமா மீசை? நல்லா தான் இருக்கு, காமெடியா இருக்கு, வடிவேல் மாதிரி இருக்கு. ஓகே அண்ணா, தேங்க்யூ அண்ணா. சாப்பிட்டீங்களா? ஆத்தா, நான் விசேஷத்தில் இருந்து வந்து விட்டேன். என் பொண்டாட்டி இன்னும் அங்குதான் இருக்கிறாள். வீட்டில் 2 நாள் இல்லை என்றால் நீயே சொல்லு. ஆத்தா, நான் விசேஷ வீட்டில் இருந்து வந்து விட்டேன். என் பொண்டாட்டி இன்னும் அங்குதான் இருக்கிறாள். வீட்டில் 2 நாள் இல்லை என்றால் நீயே சொல்லு. நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்களே. அடாடாடாடாடா. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, அதானே ஒரே ஜாலி தான். அப்போ எல்லா வீட்லயும் நடக்கிறதானே. நான் செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அச்சோ, அப்ப எனக்கும் வேணும். மீசை உங்களுக்கு பிடிச்சா வையுங்க, இல்லைன்னா அழிங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு மீசை பிடிச்சிருக்குப்பா, பிடிச்சதுனால வச்சிருக்கேன். இப்படியே ஒரு காமெடி ரீல்ஸ் பண்ணணும்னு ஆசை. டைம் ஆயிட்டிருக்கு. கோகிலா அவர்களை, நீங்கள் ஆன்மீகத்தில் செயல்படுவீர்கள், எனக்கு ரொம்ப பிடித்துள்ளது, வாழ்த்துக்கள். எப்படி வரது உங்களுக்கு தெரியும்? வாழ்த்துக்கள். அதை நீங்கள் மாற்றிடுங்கள் இந்த வேடத்தை. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடப்பக்கி, வீட்டில் 25 பவுன் நகை இருக்கு, யோசிச்சு பாரு. அடப்பக்கி, வீட்டில் 25 பவுன் நகை இருக்கு, யோசிச்சு பாரு. நகை இருக்கா? வீட்டில் பொண்டாட்டி இல்லைங்கிறீங்க, நகை இருக்குங்கிறீங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க தமிழன்? பரத், சரி ஓகே, இன்னைக்கு லைவ்ல இருக்கட்டும். நாளையிலேருந்து மீசையெல்லாம் வேண்டாம். ஓகே, என்ன சொல்ல வரீங்க? 25 பவுன் நகை இருக்குன்னா பிள்ளைங்களை சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? அப்படியா? வீட்டில் பொண்டாட்டி இல்லைன்னா சந்தோஷமா இருக்குமா? அப்படியா? அது அப்படிதான் சொல்ல. தமிழன்ட்ட கேளு கோபிநாத். தங்கச்சி மீசை முறுக்கு விடுமா? முறுக்கு விடுமா? அடே அண்ணா, அந்த இது இப்போ பாருண்ணா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அண்ணா. நல்லா இருக்கா? எப்படி இருக்குன்னு சொல்லண்ணா. முறுக்கி விட்டுட்டேன். ஓகே பாய். நான் போகட்டுமா? போக வேண்டாம். எதுக்கு போகணும்? போகக்கூடாது. சாப்பிட்டாச்சா? ஹாய். ஓகே, சூப்பர் தங்கச்சி. ஐயோ, ஓகே, சூப்பர் தங்கச்சி. ஓகே, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. சாப்பிட்டாச்சாம்மா? இனி சாப்பிட போறேன் அண்ணா. நான் செஞ்ச காரமாக செய்வேன், அதனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கும் காரமாக செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு வைங்க கண்ணன், நானும் வர்றேன். ஓகே கண்ணன். இது இன்னொரு ஐடி. ஹாய், சூப்பர், வெல்கம், இனிய இரவு வணக்கம். சாப்பிட்டாச்சா? ஜெய் ஸ்ரீராம், விருதுநகர். லைக் 19. விருதுநகர் வியாபாரிக்கு சின்னக்குன்னு கொஞ்சம் பசி ஓவரா எடுக்குது. லைவ்ல இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வந்துடுறேன். ஓகே, எல்லாரும் சாப்பிடுவோம். வெட்டுப்புலி மாதிரி இருக்கீங்க கோகிலா. வெட்டும்புலின்னா என்ன கோபிநாத்? வெட்டும்புலி. சரிப்பா, எனக்கு இன்னைக்கு மீசை போடணும்னு ஆசை தான். அட, நான் வாடகை வீட்டில் குடியிருக்கேன். 2 நாள் இல்லை என்றால் எப்படி? யோசிச்சுப்பார். வீட்டில் ஆள் வேண்டாமா? ஏன் ஆள் இல்லைன்னா என்ன? யாராவது எதையாவது தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னா? அப்படியே தமிழன்,
அடாடா, இப்படின்னா நான் கூட காவலுக்கு வந்திருப்பேன். நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வந்திருக்கலாமே. பார்த்தீங்களா, மியூசியம் பார்த்து பயந்து ஓடிடுவாங்க எல்லாரும். சொல்லியிருக்கல, நான் வந்து காவலுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய மியூசியம் வரைஞ்சிட்டு வந்திருப்பேனே. சரி தங்கச்சி, குட் நைட். ஓகே ஓகே அண்ணா. ஆமா அத்தா. அப்படியா? ஓகே, நாங்கள்லாம் திருப்பூரில் வாடகை வீடு பிடிச்சி வச்சு கிடக்கு. பாத்திரம் மண்டை எல்லாம் அங்கே கிடக்குது. போய் எடுத்துட்டு வாங்கினாலும் கேட்க மாட்டாங்க. வீடு அங்கே வாடகை கொடுத்துட்டு அங்கே கிடக்குதுங்க. என்னங்க பண்ணுறது? சாப்பிட்டு வாங்க. ஏதோ சாப்பிட போகிறேன். தமிழன், உங்களுக்கு இருக்கிற அக்கறை வேற லெவலுங்க. சூப்பர். வாடகை வீடுனாலும் நம்ம போய் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டீங்க பார்த்தீங்களா? நாங்கள் அங்கே விட்டுவிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். நான் திண்டுக்கலுக்கு வந்துட்டு திருப்பூரை விட்டு இப்போ திண்டுக்கல் வந்து கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆக போகுது. இன்னும் போகவே இல்லைங்க. சரி, போய் வீட்டை காலி பண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தாலும் அதுக்கும் வாங்க அக்கா, உங்களுக்கு இல்லாததா? இதோ வருகிறேன். என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமையா கண்ணன்? ஞாயிற்றுக்கிழமை. எந்த ஊர்? கோகி பொண்ணு இருக்குல்ல, கோகி பொண்ணு இருக்குல்ல. தமிழன் என்னது? என்ன தமிழன்? என்ன சொல்ல வரீங்க? ஹாய், வணக்கம். லைக் போடாதவங்க லைக் போடுங்க. மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்கள், லைக் விழும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கதிரை வேற ரொம்ப நாள் அளக்கணும். ஜெகனக்கா, சரி ஓகே. எல்லாரும் அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கும். ஒரு வேளை உண்மையான பாசமே இருந்தால் வருவாங்கல்ல, மட்டும் பார்த்துக்கலாம். ஹாய், வணக்கம். என் பொண்ணை சொன்னேன். கோகி பொண்ணு இருக்குல்ல, பொண்ணுங்கள்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்காங்களா? ஓகே, அப்போ அதுக்கெல்லாம் ஆள் வேணும்ப்பா. விட்டுட்டுலாம் தனியாக போயிடாதீங்க. பிள்ளைங்களை விட்டுட்டு தனியாக போகக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் இருக்கணும். இல்லாட்டி அக்காவை, அவங்க அம்மாவை விட்டுட்டு நீங்கள் போங்க. யாராச்சும் ஒரு ஆளாச்சும் கண்டிப்பாக இருக்கணும். பிள்ளைங்களுக்கு பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே பிரித்திவ், வாங்க வாங்க வாங்க. பிரித்திவ், வணக்கம். நான் எல்லாம் பண்ணுறேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க. ஓகே ஓகே. இதை பிரித்திவ் வந்திருக்காரு. ஒரு நிமிஷம். ஹலோ மை டியர் கோகிலா, இது என்ன கோலம்? வடிவேலா மாறிட்டீங்க. வடிவேல் நீ அங்கே மீசை போட்டால் வடிவேல் தானா? வேற ஆளும் இல்லையா? வடிவேல தான் சொல்லுவீங்களா? சரி போங்க, அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா இருக்கா? சாப்பிட்டீங்களா? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டீங்களா? இப்படியே ஒரு 2 ரீல்ஸ் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. சாப்பிட்டுட்டு ரீல்ஸ் பண்ணுவோம். ஆனால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணுமே. நான் 6 மணிக்கெலாம் வேலைக்கு போகணுமே. கடவுளே, நான் என்னதான் பண்ணுறது? சரி, வடிவேல் வேண்டாம். செம்ம கேட்டு அழகா இருக்கு. செம்ம கேட்டு அழகா இருக்கா? ஓகே ஓகே. பிரித்திவ், சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. அவங்க அம்மா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கணும் பசங்களுக்கு. ஐயோ, அப்படியா? சூப்பர் அப்பா, நீங்க உண்மையாலுமே நல்லா பார்த்துக்குவீங்களா பசங்களை? தமிழன், சூப்பர் அப்பா. கோகிலா, சூப்பர் கோவிலா, செம்ம அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. கண்ணை பட்டுடுமா? அந்த 2 மீசையும் ஆடுது, கொஞ்சம் லைட்டா ஜூம் பண்ணி விடுங்க, மேலே போறது. அந்த 2 மீசையும் ஆடுது, கொஞ்சம் லைட்டா ஜூம் பண்ணி விடுங்க, மேலே போறத. ஜூம் பண்ணி விடுறதுன்னா அப்படின்னா என்னது? மீசனா அவர் சிரிச்சா ஆடணும். பசங்க என் உயிர். ஐயோ, சூப்பர் சூப்பர் தமிழன், உங்களுக்கு ஒரு சூப்பர். புத்தகங்கள் இருக்கும் இடம் நூலகம். நூலகத்தில் சென்றால் அனைத்து புத்தகங்களும் கிடைக்கும். நம் அறிவும் பெரும்
அதேபோல் அறிவும் பெருகும் பெருகும். அதேபோல் நம் கோகிலா அவர்கள் நேரலை சென்றால் நம்முடைய அன்பான சொற்கள் வெளிப்படும். சந்தோஷப்பா. ஓகே பாய். ஏன்பா ட்ரீம் பண்ணி விடுங்கன்னு சொன்னேன். நீங்க பேசும்போதே ரியல் மிஸ்ஸை டான் சாப்பிட்டு வாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஒரு 5 நிமிஷம் வந்துடுவேன். அத்தா ஜூம் பண்ணினா நான் சரி, சாப்பிட்டியா இல்லையா? தான் சாப்பிட போறேன். அதற்கு தமிழன் பிரித்திவ் இருங்க, இந்த மீசக்காரனுக்கு பசிக்குது, இதோ வரேன்.
பிள்ளைங்களா? ஹலோ, இருங்க வரேன் ஒரு நிமிஷம். சாப்பிட்டாச்சு தமிழன், சாப்பிட்டேன் நான். ஐயோ, முறுக்கு மீசை முறுக்கு அதிகாரிங்க, பயமா இருக்கு. நான் சின்ன பையன். ஆமாம்மா, நீ சின்ன பையன், நான் நம்பிட்டேன். ரித்யூ, இப்போ நான் போகவா இல்லை இருக்கட்டுமா? இருக்கவா? இருங்க, பதில் சொல்கிறேன். கோகிலா அவர்களே, உங்களுக்கு ஒரு சிம்பிள் அனுப்புகிறேன் பாருங்கள். குடை. ஏய் பரத், எதுக்கு இந்த குடை? ஐயோ, கெடா வெட்டுறதுக்கா? இது தென்னை மரம். ஹலோ கோபி, உங்கள் அக்கௌண்டிற்கு தேவைப்படும் என்னமோ இருக்கு பரத், அது பாதிக்கு மேலே காட்ட மாட்டேங்குது சிம்பிள். இன்னும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகவில்லை, நேரலை பயன்படுத்தி வாருங்கள், கீழே பதிவு விடுவார்கள். அக்கௌண்டிற்கு தேவைப்படும் சிம்பிள். இன்னும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகவில்லை, நேரலை பயன்படுத்தி வாருங்கள், கீழே பதிவு விடுவார்கள். அப்படியா? ஆமாம்ப்பா. ஓகே பரத், மீசை அழகா இருக்குமா? அப்படிங்களா? ஓகே ஓகே மகேஷ். தமிழன் இருக்கீங்களா? கோபி இருக்கீங்களா? ஓ, வேறு வழியில் தின்னாலும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். யாரெல்லாம் இருக்கீங்க சொல்லுங்கள். இதான் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். பரத், தூக்குறா பரத்? சாப்பிட்டாச்சு. இப்போ தான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். ஹாய் ஹாய், யாரெல்லாம் இருக்கீங்க சொல்லுங்க. என்ன பேசுறீங்க? எனக்கு இப்போ கால் வந்துருச்சு, பேசுறதுக்கு போயிட்டேன். என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை பரத், நீங்கள் இருக்கட்டுமா போகட்டுமான்னு கேட்டிருந்தீங்க தானே. லைவை முடிச்சுக்கலாமா? எல்லாரும் தூங்குங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாய் சொல்லலாமா?
பாய் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். தமிழன் இருக்கீங்களா? தமிழன், கோபி, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? மேலே கமெண்ட் படிச்சிங்களா இல்லையா? படித்தேன் பரத், படித்தேன். அக்கௌண்ட் இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிலாம் அனுப்பியிருந்தீங்க. டெய்லி லைவ் போட சொல்கிறீங்களா? ஓகே பாய்மா. ஓகே பரத், என்ன பண்ணணும் இதுக்கு? சாப்பிட்டாச்சு கோகில, சாப்பிட்டாச்சு கோபிநாத். இப்போதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். பச்சை தண்ணி குடிக்கவும் இருமல் வந்துடுச்சு. மிளகு எடுத்து தின்னுட்டு வந்துட்டேன். சரி ஓகே, எல்லாரும் போய் தூங்கலாமா? சொல்லுங்க, அதாவது பதில் சொல்லுங்க. தமிழன், பரத், மகேஷ், கோபிநாத், யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்கன்னு தெரியல. நைட் டைம் சுடு தண்ணி குடிங்க. இல்லை, பச்சை தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன், அதனால தான் எனக்கு இருமல் வந்துடுச்சு. என்ன புதுசா இது? ஒன்றும் இல்லை, சும்மா. ஓகே, லைவ் முடிச்சுக்கலாம். நேரலையில் கவனித்து வந்தாலே போதும். அன்பாக உரையாடுங்கள். நான் உங்களுக்கு நாளை சொல்கிறேன். பாய். ஓகே, முடிச்சுக்கலாம். நேரலையில் கவனித்து வாருங்கள். பரத், கொஞ்சம் நேரலை அப்படின்னு சொல்றது லைவ் தானே சொல்றீங்கப்பா. வந்தாலே போதும், அன்பாக உரையாடுங்கள். நான் உங்களுக்கு நாளை சொல்றேன். பாய். லைவ் தானே சொல்றீங்க. என்ன புதுசா இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? சும்மாதாங்க, சும்மாதான். எனக்கு மீஸ் வைக்கணும்னு ஆசை, அதனால பண்ணேன். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் சுடு தண்ணி, பச்சை தண்ணி எல்லாம் எனக்கு தெரியாது. நீ எதுவும் வச்சு வந்தாலும் சரி. ஓகே. கோபி, ஒன்றும் இல்லை, அதை வாமிட் பண்ணிட்டு சுடு தண்ணி குடிங்க. இது என்ன இது? மீசை கஜா மைத்தீன், மீசை வீரபண்டி கட்டபொம்மன் மாதிரியே இருக்கு. ஐயோ, நீங்க தான்ப்பா சூப்பரா சொன்னீங்க. எல்லாம் நம்ம வம்பிழுத்தாங்க. என்ன இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு பிடிச்சிருக்கு. சரி பாய், குட் நைட். நாளை சந்திப்போம் மீண்டும். குட் நைட். ஓகே பாய். நமக்கு ஒரு இதே மாதிரி மீசை வரையணும், வரமாட்டேங்குது, வளரவே மாட்டேங்குது. நீங்க லைவ் எப்போ முடிப்பீங்க? இப்போ முடிக்க போறேன் கோபிநாத். இப்போ முடிச்சுக்கலாம், ஓகேவா? இது நீ போலீஸ் வச்சிருக்கீங்க. என்ன இது? இது நீ போலீஸ் வச்சிருக்கீங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பாய், குட் நைட். ஓகே, நாளை மீண்டும் சந்திப்போம். ஓகே.